இருந்துச்சு. வணக்கம் அந்தோணி நலப்பறைகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் சாயோடி போயிருந்தோம். போயிட்டு வந்து வரும்போது வந்து கோழிக்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கோழிக்கறி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப நாளாச்சு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லோரும் செஞ்சு சிக்கன் 65 கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா எங்கள் மூப்பூர்லேயும் இந்த 65 கடை வந்துச்சு. பார்த்தாக்கா அது வாங்கினா எவ்வளோ வேணாலும் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா பேப்பர் பிரிக்கிறதோட ஒரே வாய்க்கில் போட்டு முடிச்சிடுறாங்க. அதனால் நம்ம ஒரு கிலோ கறி வாங்கிட்டு வந்தாச்சு. அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம 65 போட்டு பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் எப்படி 65 குட்டி குட்டியாக கறி வெட்டி சின்னதா இதுக்கு மேலே கிடைக்காது. ஆமாம், சின்ன மாவோட பிறையும் போது கொஞ்சம் அப்படியா? சரி, மற்றதுக்கு குட்டி குட்டியாக வெட்டி போட சொல்லிட்டாங்கப்பா. பீஸ் குட்டி குட்டியாவா? எனக்கு இந்த சைஸ். உனக்கு வந்து ஒவ்வொரு கோழியாக தான் போடணும். உனக்கு வந்து கோழியே பத்தாது வாய்க்கு. மட்டன் சவுண்டியாக்கு அதுதான் நானும் இப்போ யோசித்தேன். மட்டனில் குழம்பு செஞ்சலாம் நைட்டுக்கு பயங்கரமாக இருக்கும். மே மாதம் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு மேமேன்னு சொல்லிட்டு இருக்க. அது போட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கறியை வந்து கழுவி சூப்பராக சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 65 செய்கிறதுக்காக தேவையான எல்லா பொருளும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மிளகா பொடி, கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சை பழம், கரம் மசாலா, இது வந்து 65 பொடி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து இதாங்க தண்ணி வந்து அதை அப்படி வச்சுக்கணும். தண்ணி இருக்கும் பிரச்சனை இல்லை, தண்ணி விடும். சரியாக இருக்குல்ல, மாவுலாம் போடணும்லண்ணா. உப்பு பிரச்சனை இல்லை, அது உப்பு போயிட்டு இருந்தது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கறியில் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம விரவ போகிறோம். போட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகா பொடி, கரம் மசாலா, 65 பொடி எல்லாத்தையும் போட்டுக்கிடலாம். அதை எடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சோள மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். கறி பொரிக்கிறதுக்காக தேவையான உப்பு எல்லாம் போட்டுக்குருவோம். தேவையில்லாம போட்டால் தேவையான அளவுக்கு போட்டால் சாப்பிட முடியும். தேவையில்லாததுக்கு போட்டிங்கன்னா நீ சாப்பிட முடியும். இது நல்லா விரைவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம மசாலா பொடியை போட்டு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா விரைவிக்கிறங்க. அவ்வளோதான், நம்ம நல்லா கோழிக்கறியை விரைவி பொச்சாச்சு. மசாலா பொடி போட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறிட்டு நம்ம விரவெல்லாம் காட்டு வெளியே மெட்டு வெளியே தேடி அடுப்பை வைக்க போயிடலாம். ஏதோ கஷ்டப்பட்டு போய் எடுத்துகிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டீங்க. காட்டு வழி மெட்டு வழி ஆல்ரெடி எங்கள் பெரியப்பா எடுத்து வச்சுருக்காங்க. என்னைக்காவது நான் எடுத்தது என்னைக்காவது என் பேர் சொல்லியிருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மருதாசன்றது தயிர் பாக்கெட் அப்பயே அங்கிட்டு ஒழிச்சு வச்சுட்டான். தயிர் ஊற்றிக்கலாம். என்ன சொல்லுவீங்க, ஊற்ற மறந்துட்டீங்களா? இல்லை நீ தான் அங்கே தூக்கி வச்சிட்டீங்களடா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரிதாஸ் வந்து அடுப்பு பற்ற வச்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவனால் முடியல. பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. 65 போடுறதுக்காக எவ்வளோ பெரிய பொரிக்கன் சட்டி மட்டும் வச்சாச்சு. எண்ணெய் உப்பங்கடையில் வாங்க எண்ணெய். ஆஹா, என்ன இது? என்ன? சரி, எனக்கு வர சொல்லுச்சு, உன் பொண்டாட்டி சிக்கன் பொரிச்சா இங்கே நீ பொரிக்கிறத விட வேம தின்றுவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண மாதிரியே எனக்கு யாரும் யாருமே கமெண்ட் பண்ணல. யாருமே பண்ணலாம் பண்ணிட்டோம். எண்ணெயை பரட்டி இரு இதில் தட்டி எண்ணெயை பரட்டி விட்டு போயிடாதீங்க. ஒன்னே எதுக்கே பெரட்ட சொல்ற? ஒரு டேங்கல்ல ராலி எவனா பெரட்ட முடியுமா? நான் விரவ எடுத்தேன், எண்ணெயை பெரட்டுவேன். போய் தண்ணி எடுத்துருவாங்க. கைக்குள்ள வந்தீங்க மனுஷன் உட்கார கூட இல்லை.
ஐயோ கேமரா பிடிச்சனால உட்காந்த இடத்துல நிற்கலாமே. ஆமாம், இப்போ அந்த கல்லை தூக்கிட்டு வந்து இதில் வைங்க. எந்த கல்ல? அந்த கல்லை எதுக்கு? இந்த தூக்கி வைக்க. இந்த பக்கத்தை வைக்காதீங்கம்மா. நீ எடுத்துக்கிட்டே இரு. இந்த பக்கத்தை வைக்காதீங்க, திருப்பி வைங்க. இரு கேடு நான் போன சமமாக வச்சுட்டேன். வை வை. வண்டியே ரக்கப்போருக்கு அளவே இல்லையா? தண்ணி எதில் பிடிச்சிட்டு வர? கை கழுவு. கூப்பிடுது பர்சனலாக சொல்லுச்சு, எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது. உன்னைய கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் சொல்லிச்சா? பர்சனலா பர்சனலா? எதுவுமே ஃபீல் பண்ணல. நான் மெனக்கட்டு கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் ஏடா சொல்லுது அப்படின்னு பார்க்கேன். சொல்லு. நல்லா சொன்னால் எடுத்துக்கிறேன். தோத்தாங்கல்லி சொல்ல தான் போய் சாப்பிடாதீங்க. அவர் நேரம் தோத்த பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கு. நான் மனசு மாதிரி சாப்பிட்டேன். உண்மையிலே அதான்டா கேள்வி. தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களோட மோதுறது வீரம் இல்லைடா. ஆனால் நான் தோத்துருவேன்னு தெரிஞ்சு உன்னோட மோதுறாவது அவ வீரி. சும்மா இருங்க. என்ன நல்லா சூடாயிருச்சு. நம்ம விரைய வச்ச பத்தியில கறி நல்லா மசாலால வந்து ஒரு அவ கையை விட்டு செக் பண்ணி வைப்போம். கையை என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு கோழிக்கறி நம்ம விரைய வச்சுருந்தோம்னா நல்லா மசாலா உப்பு உரப்பெல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ வந்து அதை எடுத்து எண்ணெய்க்கில் போட்டுடலாம். மாமா என்ன சூடாயிட்டேன்னு கையை மட்டும் ஓட்டி பாருங்க. உங்க கையை மீனாட்சி 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 அண்ணங்காதல் என்னாச்சு? ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் வீணாச்சு. சுமி என் பாட்டை கேட்கறதுக்கும் ஒரு அதுக்கு தான் சொல்கிறேன், சும்மா இருக்கு. காப்பிரைட் பண்ணிடுவாங்கல்ல, ஒரிஜினல் மாதிரியே இருக்குங்க. ஆமாம் சுமி. அப்பாடி நான் படிக்கிறதுல அப்படி தான் எனக்கு என் திறமையே எல்லாமே அப்படியே வந்துடும் சுமி. அப்படியே வருது. அப்படியே கண்டே பிடிக்க முடியாத பண்ணுறேன். அதனால தான் ஏதாவது சொன்னாதான் பாட மாட்டேன். சரி போதும் விடுங்க, இறஞ்சிடுங்க வேணாம். எப்போ வர போற நீ, எப்போ வர போற என் தட்டுக்கு நீ, எப்போ வர? தெய்வமே நல்லா ஒன்று எடுத்தா தின்னு பார்க்க. நான் வெந்துட்டா வேகிறேன். இன்னும் என்ன சுடவே மாட்டேங்குது. நானும் பந்தாக்கு சுடான்னு சொல்லிட்டேன். இன்னும் வேதம் யார் எடுத்துனா? நீங்கள் தான் ஒன்று எடுத்து கேட்டீங்க. இல்லையா கடையிலாம் போட்டோன்னு எடுத்துவாங்க. அவங்க ஒரு பேட்ச் வேக வச்சு வச்சுருப்பாங்க. அது உனக்கு தெரியுமா? நிறுத்தி இன்னொன்று வேக வைப்பாங்க. அரை வைக்காது இதோட தெரியாமல் கடையில் போட்டோன்னு எடுத்துக்கிட்டா. கடையில் ஆல்ரெடி அரை வேக்காடு தான் வச்சுருப்பாங்க. அதை நிறுத்தி தான் உங்களுக்கு போட்டு முடிச்சு ஒரு பீஸ் எடுத்து போட்ட கறி நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஓடியா ஓடியா 140 ரூபா 140 ரூபா ஓடியா. பாருப்பா இந்த மசாலா அதோட ஒட்டிட்டு சுத்தியா. என்ன சோறு உண்டா தூத்துட்டிலே வருது. ஏன் நீ வர வர எல்லாத்துக்கும் உப்பு நிறைய போடுறேன். நான் உப்பு அதிகமாக இருக்குதுண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கறியை வந்து 65 போட்டு எடுத்தாச்சு. கரெக்டாக இவங்க சியான்சி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இவங்க 2 பெட்டியாக தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கறி கொடுக்க போகிறோம். அம்மா எலுமிச்சு பண்ண முடிஞ்சுறேன். பார்க்கும்போதே சைனா தூக்கிடுறா. ரொம்ப நேரம் கட்டிட்டு
புளிப்பா இருக்கா? கறி பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்டாக இருக்கு. எப்படி கடையில் உள்ள மாதிரி இருக்கா? நானும் சித்தி சுட்டது. 60 சூப்பராக இருக்கு. டெய்லி கடையில் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி விடு 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 பார்க்கணும். சரி கடையில் வாங்கி கொடுத்தப்பறம் நம்ம வீட்டிலேயே நம்ம கோழிக்கறி வாங்கி வீட்டில் 60 போட்டு கொடுத்துலாம் ரெடி பண்ணி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கடையில் வாங்கினா கிருமியா மறக்காம வந்து பிடிச்சாங்க.